லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு தலையீத்து ஜெர்சி மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு வந்து பிறவி மொட்டை மாடு 9 மாத சினையாக இருக்கிறதாகவும் கன்று ஈன்றதுக்கு இன்னும் ஒரு வார காலம்தான் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாடு வந்து குட்டை மூஞ்சி கொள்ளினத்தில் நல்ல ப்ரீடில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் கூட இன்னொரு 10 கண்ணுக்கு இந்த மாட்டை வச்சுக்க முடியும். எவ்வளோ அழகான முகலட்சணம், எவ்வளோ மடிவளம் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். தலையீத்துக்கு இந்த மாடு தலையீத்துக்கு ஒரு 13 to 15 லிட்டர் கறவை திறன் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து முன்மடி பின்மடியில் நல்லா இன்னும் மடி எடுத்து தான் கண்ணு போடும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. மாடு விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கடம்பூர் எனும் கிராமத்தில் பெரியசாமி என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு வந்து எப்போவுமே நல்ல குவாலிட்டியான மாடுகளை எடுத்து கொடுப்பாரு. நம்ம சேனலுக்கும் அந்த நல்ல குவாலிட்டியான மாடுகளை எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட மாட்டு வியாபாரத்தில் இவருக்கு 25 வருட காலம் அனுபவம் இருக்கிறதா சொல்கிறாங்க. 25 வருட அனுபவ காலத்தில் நல்ல குவாலிட்டியான மாடுகளை எடுத்து கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம சேனலில் இவங்க போடுற மாட்டுக்கு எப்போவுமே வந்து ரொம்ப டிமாண்ட் அதிகமாகவே இருக்கும். சூப்பர் குவாலிட்டியான ஒரு தலையீத்து ஜெர்சி மாடு வேணும் அப்படின்றவங்க இந்த மாட்டை கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொரு 10 கண்ணுக்கும் இந்த மாட்டை வந்து வச்சு பயன்படுத்திக்க முடியும். நல்லா மடிவளம் எடுக்கக்கூடிய ஒரு மாடு. மடிவளத்துலேயோ காம்பு வளத்துலேயோ எதுலேயுமே குறை சொல்ல முடியாத ஒரு மாடை தான் இந்த மாடு இன்னைக்கு நம்ம சேனலில் விற்பனைக்கு வந்திருக்கு. நம்ம சேனலை பார்த்து மாடு வாங்கக்கூடிய நண்பர்கள் இப்போ இந்த மாடு வாங்குறீங்க அப்படின்னா 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு. இந்த மாட்டை எத்தனை கண்ணுக்கு வச்சு கறந்துக்க முடியும், இந்த மாடு இந்த கண்ணுக்கு எவ்வளோ பால் வரும், கண்டிப்பாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய 13 to 15 லிட்டர் பால் வரும். இதெல்லாம் வந்து யோசித்து பார்த்து மாடு வந்து வாங்குங்க. ஏன்னா ஒரு 4 கன்று போட்ட மாட்டை நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா அடுத்த கண்ணுக்கோ இல்லை அதுக்கும் அடுத்த கண்ணுக்கோ நீங்கள் வந்து மாட்டை மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு 7-8 கண்ணுக்கு நீங்கள் சாலிடாக வச்சு கறந்துக்கலாங்க. பட்டிக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்பவும் நல்ல மாடாக இருக்கும். நல்ல சைஸ்லேயும் இருக்கக்கூடிய மாடு, நல்ல முகலட்சணத்தில் நல்ல ஜெர்சி ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு மாடு தான். நல்லாவே மடியும் எடுத்துருச்சு. இன்னும் ஒரு வார காலத்திலே வந்து கன்றும் போட்டுடும். நீங்கள் போனீங்க அப்படின்னா ரெடியாக வச்சு கறவை திறனும் கறந்துக்கலாங்க. மாடு வந்து பாருங்கள், குழந்தைங்கள், பெண்கள், பெரியவங்க சொல்லி யாரு வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம். சுழி சுத்தம் கொண்ட மாடு தான். தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த மாட்டுக்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு வந்து உடனே கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. மாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா தீனி போடலைங்கிற குறை தான், எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இன்னைக்கு இந்த மாட்டுக்கு நம்ம சேனலில் டிமாண்ட் இருக்கும். உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் உடனே டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. இது போன்ற உங்களோட மாடு விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாட்டோட விற்பனை பதிவையும் ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துடலாம். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.